ஒரு அப்பாவி கிடைத்து விட்டானே என்று அவனை ஏமாற்றி அவனுக்கு துரோகத்தையும் செய்துவிட்டு உனக்காக அவன் ஆசைகளெல்லாம் நிராசைகளாக்கி குழி தோண்டி புதைத்து விட்டான் என்பதையும் மறந்து ஒன்றும் தெரியாதது போல் இருந்துவிட்டு அவன் வேதனைகள் அனைத்தையும் யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள் மறைத்து வைத்து அவன் விடும் கண்ணீர் துளி கீழே விழுவதற்குள் ஓடி சென்று அதை கையில் ஏந்துவது போல் அவனிடம் நடித்து பேசி அவனுடைய கோபத்தை தூண்டி அவனை கோபத்தின் எல்லைக்கே கொண்டு சென்று அவன் அத்தனை நாளும் மறைத்து வைத்திருந்த வேதனைகள் அனைத்தையும் கோபமாக கொட்டி தீர்க்கும் போது வரும் வார்த்தைகளை நூலில் பாசி கோர்ப்பது போல் கோர்த்து வைத்துவிட்டு நீ செய்த தவறையெல்லாம் மறைத்து அவன் பேசிய வார்த்தைகளை மட்டுமே நூலிலிருந்து ஒவ்வொன்றாக உருவி எடுத்து பிறரிடம் கூறி உனக்கு பரிதாபத்தை சம்பாதித்து கொண்டாய் என்றால் என்னிடம் நீ கருணையை எதிர்பார்க்க முடியாது. வேதனையால் வரும் கோபம் எத்தகையது என்பது என்னை விட யாருக்கு தெரியும்? அமைதியாக இருக்க நான் ஒன்றும் பூமாதேவி இல்லை, நான் காளியாவேன். என்னுடைய அவதாரத்தை நீ பார்த்தால் நடுநடுங்கி விடுவாய், நினைவில் கொள்.